தவறான முடிவு எடுத்தா கூட, நீங்களே தவறான வழியில போயிட்டா கூட, அவர் உங்க மேல வச்சிருக்கிற பிளானை என்னைக்குமே மாத்த மாட்டார். நல்லா கவனிங்க, ஆபிரகாம் கதைகளை நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். சில நேரத்துல நம்மளுடைய அவசர முடிவுல சில தீர்மானங்களை எடுத்து நம்ம போய் மாட்டிக்கினா கூட, நான் சொல்றேன், நீங்க மாட்டிக்கினீங்க இருக்கிறீங்க ஒரு கடத்திலையோ ஒரு சில பல விஷயங்களையும் அப்படியே பயங்கரமா சொல்லிட்டு எதுலயோ தோத்துட்டு, ஏதோ ஒரு விஷயத்துல, பண விஷயத்திலயா இருக்கட்டும், எந்த விஷயத்துல நீங்க மாட்டிக்கொண்டு இருக்கிறீங்களோ, நான் சொல்றேன், அவசர முடிவுல ஒரு பெண்ணையும், அவசர முடிவுல ஒரு ஆணையும், அவசர முடிவுல ஒரு பண விஷயத்திலையும், அவசர முடிவுல ஒருத்தர்கிட்ட போய் பேசுறதுலயும், எதுலயும் மூக்க நுழைஞ்சி நான் இது பண்றேன் அது பண்றேன் எதோ சொல்லி மாட்டின்னு இருக்கிறீங்களா? இன்றைக்கு நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை அதுல இருந்து விடுவிக்கிறார். நான் சொல்றத கேட்காம நீ போயிட்டியே அப்படின்னு கர்த்தர் விடுகிறவர் அல்ல. நீ பட்டாதான் திருந்துவ அப்படின்னு கர்த்தர் விடுகிறவர் அல்ல. அல்லேலூயா. ஏன்னா ஆனா எப்படின்னா உன்னை அந்த இடத்துல இருந்து கொண்டு வரணும்னு விரும்புறார். ஏன்னா சாரால் மூலியமா தான் ஈசாக்கு ப்ராமிஸ் சன் வர போறான். அந்த ஜெனரேஷன்ல தான் ஜீசஸ் வர போறார். அந்த வித்தை தான் அழிக்கணும்னு பாக்குறது யாருன்னா பார்வோன். பார்வோன் யாருன்னா சாத்தானுக்கு குறிக்கலாம். ஆமென் சொல்லுங்களேன். சோ சாத்தான் என்ன பிளான் போடுறான் பார்வோனை வச்சுனா, எப்படியாவது இவங்களை வித்தை நம்ம அழிச்சணும்னு பாக்குறான். ஆனா கர்த்தர் அதுக்கு விடல. உன்னுடைய தவறான தீர்மானத்தினால நீ சாத்தானுக்கு இடம் கொடுக்கிற மாதிரி ஆயிடுது. சாத்தான் உன்னை பிடிச்சு வச்சு ஏதோ ஒன்று பண்ணணும், உன்னுடைய வர ஜெனரேஷனை அழிக்கணும், இல்ல உன் மேல வச்சிருக்கிற பிளான் அவன் பிரேக் பண்ணணும்னு சொல்லி ஏதோ ஒன்று பண்ண பாப்பா. ஆனா கர்த்தர் விடுவாருன்னு நினைக்கிறீங்களா? அல்லேலூயா. சோ ஏன் அப்படின்னா உங்களை அவர் ரொம்ப நேசிக்கிறார். உங்களுக்காக உங்களை நேசிக்கிறதுனால தன் சொந்த குமாரனே உங்களுக்காக கொடுத்திருக்கிறார். மற்ற எல்லாவற்றையும் அருளாத இருப்பது எப்படி? அல்லேலூயா. உன்னுடைய அவசரத்தினால கடத்திலையும், உன்னுடைய அவசரத்தினால ஏதோ ஒரு பொண்ணையும், உன்னுடைய அவசரத்தினால ஏதோ ஒரு பையனையும் நீ மாட்டின இருக்கிறதுனால நான் சொல்றேன், இன்னைக்கு நீ போய் மாட்டிக்கின. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு நீ போய் எங்கேயோ மாட்டிக்கின. ஆனா கர்த்தர் நீ மாட்டிக்கினல, நீ படு அப்படின்னு விடுகிறவர் அல்ல, உன்னை அதுல இருந்து காப்பாற்றுகிறவர். உன் வித்த அழிக்க பார்த்த பார்வோன் கிட்ட இருந்து, அந்த கூட்டத்துக்கிட்ட இருந்து சாரால தேவன் காப்பாற்றினார். ஆபிரகாம் கைவிட்டுருக்கலாம். அல்லேலூயா. பயத்துல தங்கச்சின்னு சொல்லிட்டான், விட்டாங்கூட. ஆனா கவலைப்பட்டுந்தான் அப்படியெல்லாம் ஏதோ வசனம் இல்லை. ஆனா கவலைப்பட்டிருப்பான், என் வைஃபை தூக்கின்னு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நான் என்னன்றேன், அந்த காடு ஆபிரகாமையும் சாரால வச்சு ஒரு பெரிய பிளானே வச்சிருக்கிறார். அந்த ஜெனரேஷன்ல தான் ஜீசஸ் வர போகிறார். நான் சொல்றேன், உனக்குள்ள இருந்து தான் ஜீசஸ் வர போறார். உன்னை வச்சு உலகத்தையே கலக்கிற ஒருவனா உன்னை மாத்துறதுனால உனக்கு தான் பிரச்சனைகள் அதிகம் வரலாம். எல்லாரும் உன்னை கைவிடலாம். பஞ்ச நாட்கள்ல நீ முடிவு எடுக்காத. ஆமென். ஏன் ஆபிரகாம் கதையை நம்மளுக்கு எழுதி, ஆனாலும் ஆபிரகாம் மாட்டிக்கினாலும் ஆண்டவர் காப்பாத்தினாரு. அதனால நம்ம வீணா போய் மாட்டிக்கிறதுக்காக நம்மளுக்கு எழுதி வைக்கல, எச்சரிப்பா இருக்கிறதுக்காக தான். ஆமென் சொல்லுங்களேன். ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு தேவை, ஏதோ ஒரு மாற்றம் நம்ம வாழ்க்கையில வேணும்னா அவசரப்பட்டு எல்லா முடிவும் எடுத்துட்டு எங்கேயோ போய் மாற்றத்துக்காக இல்ல, அவருடைய பிரசன்னத்துல வந்துடுங்க. அவர் உங்களை நடத்துவார். அவருடைய சபைக்கு தொடர்ந்து போங்க. தேவாலயத்துக்கு போக போக அங்க உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட சபையில நீங்க போய் உட்காரும் பொழுது உங்களுக்கான கரெக்டான ஆன்சர் உங்களுக்கு வந்துடும். அல்லேலூயா. சோ நிச்சயமா நான் சொல்றேன், நீங்க ஏதோ ஒரு விஷயத்துல இன்னைக்கு மாட்டுன்னு இருக்கிறீங்க, கர்த்தர் உங்களை விடுவிக்க விரும்புறார். எதுல நீங்க அகப்பட்டு இருக்கிறீங்களோ அதுல இருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்க விரும்புறார். இன்னைக்கு உன்னுடைய தவறுனால, உன்னுடைய அவசர முடிவுனால நீ ஏதோ ஒண்ணுல சிக்கின்னு இருக்கலாம். ஆனா கர்த்தர் உன்னுடைய பிளானை பிரேக் பண்றதுக்கு, யார் என்ன பிளான் போட்டாலும், யார் எந்த சத்ருனை எது பண்ணாலுமே நான் சொல்றேன், ஒன்றும் பண்ண முடியாது. அவங்களுக்கு நோவு கொடுத்து, அவங்களுடைய வாழ்க்கையில குழப்பங்களை உண்டாக்கி, அவங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனையை உண்டாக்கி
உன்னை விடுவிக்கிறவரா இருக்கிறார். எகிப்துல இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை எப்படிங்க கொண்டு வந்தார்? அவங்களுக்கு பிரச்சனையா இருந்துச்சு. நான் சொல்றேன், உன்னை பிடிச்சு வைக்குவாங்கன்னா, உன்னை டாமினேட் பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு தாங்க பிரச்சனை. உன்னை கேவலப்படுத்துவாங்கன்னா, உன்னை எப்படின்னா ஏதோ பண்ணக்கூடாதுன்னு பார்ப்பாங்கன்னா, நான் சொல்றேன் அவங்களுக்கு தான் வியாதி வரும், தவிர நம்மளுக்கு வராதுங்க. ஆனா முடிவெடுத்தது யாரு? நீதான் தப்பு பண்ணிட்ட. நீ ஏன் தப்பு பண்ணாலும் உன்னை அவர் விடுவிப்பார். உன்னை அவருக்கு, ஏன்னா உன் மேல கர்த்தர் ஒரு பிளானை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆபிரகாம் அவசர முடிவு எடுத்துட்டான். அதுக்குன்னு எல்லா நேரத்திலையும் எடுக்கல. இந்த அவசர முடிவு எடுத்து போனதுனால அங்க மாட்டிக்கணும். சாரால் மாட்டிக்கிச்சு. நீ கூட மாட்டின்னு இருக்கிற எதுலையோ ப்ராஃபிட்டிக்கா காட் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. நீங்க எதுலையோ மாட்டின்னு இருக்கிறீங்க. எதுலையோ மாட்டின்னு இருக்கிறதுல இருந்து கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்க போறார். நீ எழுந்தத உனக்கு எதுவுமே சேதம் இல்லாம வரப்போகுது. சாரால தொட விடாம பண்ணாராம். ஆமென் சொல்லுங்களேன். நான் சொல்றேன், உன் பொருளை தொட விடாம பண்ண போறார். எதுல போய் அவசரப்பட்ட மாட்டின்னு இருக்கிறியோ அதுல இருந்து இன்றைக்கு கர்த்தர் உன்னை விடுதலை ஆக்கி கொண்டு வர போகிறார். இன்றைக்கு கர்த்தர் ஒரு பெரிய மாற்றங்களை உங்க லைஃப்ல கொடுக்க விரும்புறார். நீ அவசரப்பட்டு எதுலயோ போய் மாட்டிக்கணும் மகளே, அவசரப்பட்டு எதுலயோ போய் மாட்டிக்கணடா. ஆனாலும் கர்த்தர், நான் உன்னை தொட விட மாட்டேன். நான் உன்னை யாரும் யார் தொட நினைக்கிறாங்களோ அவங்கள தொடுவேன்றார். அடங்கவையால அல்லேலூயா. இல்லையா? இயேசுக்கு தேவன் உங்களை அவ்வளவு நேசிக்கிறார். சோ நீங்க அவசரப்பட்டு எதுலயோ மாட்டின்னு இருக்கலாம். ஆனா கர்த்தர் அதுல இருந்து உங்களை விடுதலை ஆக்க போகிறார். ஆசீர்வதிப்பார். ஆமென்.